ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு முன்னாலேயும் தேங்க்ஸ், பின்னாலேயும் தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு யாராவது gift கொடுக்குறாங்க, இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. ஆனா ஒருத்தர் gift கொடுக்க போறாரு, அதனால நான் அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா gift கொடுக்குறேன்னு சொன்னவங்க அப்புறம் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அசிங்கமாயிடும்ல. அது மாதிரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்றவங்க கடைசி நேரத்துல ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்கன்னா, கடைசி நேரத்துல போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பதிலே சொல்லாம இருந்தாங்கன்னா, ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது விருதா, ஆனா கடவுளை நம்பி தேங்க்யூ சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எதினாலே இப்படி சொல்லி இருக்கிறார்ல, அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சோ இப்படி கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால நாம் அவருக்கு முதல்லயே தேங்க்யூ சொல்லலாம். பைபிள்ல இருந்து ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜா ரொம்ப ஒரு நல்ல ராஜா, ரொம்ப கடவுள் மேல அன்பு விசுவாசம் எல்லாம் கொண்ட ஒரு ராஜா. இந்த ராஜா மேல பெலிஸ்தியர் படையெடுத்து வர்றாங்க. பயங்கர ஒரு பெரிய படையோட அவங்க வர்றாங்களா. அப்போ இந்த ராஜா தான் கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள ராஜாவாச்சே, ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் யுத்தத்துக்கு போகும்போது முன்னாடி நல்ல பலசாலியான சோல்ஜர்ஸ நிறுத்தினாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் யார தெரியுமா நிறுத்தினாரு? ஒரு கொயர், ஒரு பாடகர் குழுவை நிறுத்தி அவங்க எல்லாம் அங்க முன்னால நின்று என்ன பாடணும்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். இங்கிலீஷ் பைபிள்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு? He instructed them to sing, give thanks to the Lord. பாருங்க, யுத்தத்தை இன்னும் வின் பண்ணவே இல்லை, ஆனா அவங்களை எப்படி பாட சொல்றான்? நீங்க தேங்க் பண்ணுங்க கடவுளுக்கு, அவர் நல்லவர். அப்படின்னா என்ன ஒரு விசுவாசத்தோடு அதை அவங்க செஞ்சிருக்காங்க. கடவுள் எங்களுக்கு அந்த யுத்தத்துல வெற்றி கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்க அங்க நின்று தேங்க்ஸ் சொல்லி பாடுறாங்க. யுத்தத்துல அவங்களுக்காக தேவனே களம் இறங்கி விட்டார். பயங்கர ஒரு வெற்றி கிடைச்சாச்சு. 4 நாள் கழிச்சு பெராக்கான்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை அவங்க ஏறெடுக்கிறாங்க. பின்னாலேயும் தேங்க்ஸ், முன்னாலே ஏற்கனவே சொல்லிட்டாங்க தேங்க்ஸ். அப்போ இது அவர்களுடைய அந்த முன்னால ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அது அவர்களுடைய விசுவாசத்தை காமிக்கிறது. தேவன் எங்களுக்கு உதவி செய்வார், இந்த ஒரு காரியத்திலிருந்து எங்களுக்கு அவர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார், இதை மேற்கொள்ள உதவி செய்வார்னு சொல்லி அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை அது குறிக்கிறது. அடுத்தது கடைசியில அந்த ஜெயம் கிடைத்த பிறகு சொல்ற தேங்க்ஸ், நன்றி பெருக்கோடு அவர் செய்த காரியத்துக்காக நாம அவருக்கு நன்றி சொல்றது. இததான் நான் சாண்ட்விச் டெக்னிக் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த டெக்னிக்ல ஒரு பயங்கர ரகசியம் இருக்கு. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பீங்க. முதல்ல ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் எக்கு, வெஜிடபிள்ஸ், ஒரு சீஸ் எல்லாம் வச்சு, அப்புறம் அதுக்கு மேல இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வச்சு கொடுப்பீங்க. பயங்கர டேஸ்டா இருக்கும் இல்லையா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா முதல்ல தேங்க்யூ கடவுளுக்கு. எதுக்கு? அவர் உங்களுக்காக உதவி செய்ய போறாரு, ஏன்னா அவர் அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது உங்களுக்கு ஜெயம் கிடைக்குது, ஏன்னா நீங்க அவர்கிட்ட ஒரு தேங்க்யூ, ஃபெய்த் தேங்க்யூ சொல்லிட்டீங்கல்ல, அதனால அவரே உங்களுக்கு நிச்சயமாகவே ஹெல்ப் பண்ணிடுவாரு. அவர் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்குது. அதுக்கு பிறகு அடுத்த தேங்க்யூ சொல்றீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சதற்காக, இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. சோ இந்த ஒரு டெக்னிக், இது ஏன் தெரியுமா ரொம்ப ஒரு பயனுள்ள முக்கியமான ஒரு டெக்னிக்னு நான் சொல்றேன்? ஏன்னா நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லும் போது அவர் மேல் வைத்துள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறோம். என் தேவன் என்னை கைவிடவே மாட்டாரு, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் செய்வார். அப்போ உங்களுடைய விசுவாசம் கலந்த அந்த தேங்க்யூவை கேட்டு உங்களுக்காக அவர் களம் இறங்குவாரா மாட்டாரா? நிச்சயமாகவே களம் இறங்கி விடுவார்.
அந்த யோசபாத் ராஜாக்காக எப்படி களம் இறங்கினாரோ அதே மாதிரி உங்களுக்கும் களம் இறங்கி விடுவார். உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், பெரிய ஒரு ஜெயம் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்க நன்றி பெருக்கோடு அவருக்கு அடுத்த தேங்க்யூவை ஏறெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதை செஞ்சு பாருங்களேன். God bless you.